இருக்கணும்னு சொல்லி நினைச்சு மனசுல நினைச்சு எடுத்து போடு பாப்போம். இந்த ஆளை ஒரு சைஸுக்கு பார்க்க நம்ம வீட்டுக்காரன் மாதிரி தான் இருக்கான். ஆனா அவன் எப்படி இங்க கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருப்பான்? அந்த ஆளு தான் கொழும்புக்கு ஓடி போனானே, ஏன் 30 பவுன் நகை எதுக்கிக்கிட்டு? ஒருவேளை அவனாதான் இருக்குமோ? என்ன இந்த கிளி ரொம்ப நேரமா சீட்டை புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு? இன்னும் என் பொண்டாட்டி இளமையா தான் இருக்கா, நமக்கு தான் வயசாகிட்டே போகுது. என்ன நம்மளே பார்த்து முறைக்கா கண்டுபிடிச்சிட்டாலும் நம்மளதான்னு அரக்கி கொஞ்ச நெஞ்ச கொடுமையா படுத்தினா நம்மள. இவ்வளவு டார்ச்சர் பண்ணுனதுனாலதான் அவன் நகையை கொட்டுக்கிட்டு தொழில் தொடங்கியேன்னு கொழும்புக்குள்ள போனேன். அங்க போய் அவளத்தையும் விட்டுட்டு இப்ப இப்படி நிக்கேன். இந்த ராட்சசி கிட்ட வந்து உண்மையை சொன்ன வேங்க நம்புவா. அதனாலதான் நான் இப்படி சாமியாரா திரியேன். எப்பா ஒரு வழியா சீட்டு எடுத்துருச்சு இந்த கிளி. குடும்ப மீனாட்சி அந்த சீட்டை என்கிட்ட கொடு. பாருங்கம்மா, உங்களுக்கு மகாலட்சுமியே வந்திருக்கு. உங்களுக்கு இனிமே எந்த ஒரு கஷ்ட காலமும் கிடையாது. லட்சுமி உங்களுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுது. வீடு வாசல் நல்லொன்னு நிறைய வாங்குவீங்கம்மா. எனக்கு அந்த லட்சுமியாலதான் பிரச்சனையே. என்னம்மா சொல்றீங்க? அந்த லட்சுமியினாலதான் எனக்கு வீடு வாசல் தோட்டம் துறவுன்னு அவ்வளவும் போதிப்பா. இங்க பாருங்கம்மா, நான் போய் சொன்னாலும் ஏன் மீனாட்சி போய் சொல்ல மாட்டா. அவ எடுத்த சீட்டுல என்ன வந்திருக்கோ அதை தானே நான் சொல்றேன். உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே வர போறாமா. நான் அப்பயே நினைச்சேன் இந்த ஆளு பிராடாதான் இருக்கணும். வா எந்திரி போவோம். அம்மா, என் வாக்கு நாக்கு எப்பயும் சுத்தம் தாம்மா. உங்களுக்கு இப்ப வேணா கஷ்ட காலமா தோணலாம். ஆனா